வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ப்ரான்ஸ் பிரியாணி. இதை எப்படி பதமாக நல்ல சுவையாக நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ். இதை கழுகிட்டு 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கணும். பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது கூட கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் ரைஸுக்கும் ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, நட்சத்திர சோம்பு 1, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்டை, ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். 125 ml ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், எண்ணெய், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய் பொடி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், தனியா பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 1/2 கப், மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. உரிச்ச இறால் ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பெரிய இறால் யூஸ் பண்ணுறேன். இதில் இந்த இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் தயிர் 2 டீஸ்பூன், மிளகு பொடி, அதுக்கப்புறம் உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை ஊற வைக்க போகிறேன். இந்த இறாலில் இந்த மசாலா நல்லா பிடிக்கணுன்றதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம். தயிர் போடுறதுனால கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். ஒரு குக்கரில் 100 ml எண்ணெய் மட்டும் சேர்க்கிறேன். 25 ml எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கரம் மசாலா ஐட்டம் அதிலிருந்து ஒரு 3/4 பாகத்தை நான் சேர்க்கிறேன். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை ஒரு பாதி அளவு. அது கூட வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அது சிறுதீயிலேயே நான் வதக்க போகிறேன். இதுக்கப்புறம் சைடில் ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூட இந்த மிச்சம் இருக்கிற இந்த கரம் மசாலா ஐட்டமையும் சேருங்க. வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பித்தாச்சு. இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அப்படியே 1 நிமிஷம் ஒரு மிதமான தீயில் வதக்க ஆரம்பிங்க. அது வதங்கினதுக்கப்புறம் இந்த மிளகாய் பொடியை சேருங்க. சேர்த்துட்டு சிறு தீயிலே வதக்கணும், பெருத்தீயில் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் தனியா பொடி சேர்த்துட்டு அதையும் ஒரு 30 செகண்ட் வறுத்திடுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போது தக்காளி அதையும் சேர்த்துட்டு நாம் வதங்க விட போகிறோம். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இதில் இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம கொட்டி இதை 1/2 வேக்காடு வேக வைக்க போகிறோம். இதில் இந்த மிச்சம் இருக்க எண்ணெயும் நான் சேர்க்கிறேன். பாருங்கள், 50% தான் வெந்திருக்கு ரைஸு. இந்த பதத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். தக்காளியும் வதங்கியாச்சு. இதில் இந்த ஊற வச்ச இறாலை சேர்த்துட்டு லைட்டாக சிறுதீயில் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. வதங்க ஆரம்பித்தாச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். ஏற்கனவே இறாலில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், ரைஸ்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அது கொஞ்சம் பார்த்துட்டு சேருங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வதக்க விடுங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம இப்போது தயிர் சேர்க்க போகிறோம். தயிரும் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் ஒரு கொதி வரும்போதே நமக்கு இதில் எலுமிச்சத்தை நம்ம பிழிய ஆரம்பிக்கணும். பாருங்கள், கொதி வரும்போதே இப்போது எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டேன். இதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இதில் இந்த வெந்த சாதம் நான் 50% தான் குக் பண்ணியிருக்கேன். சாதம் சூடுலேயே ஒரு அடுத்த ஒரு 20% அது வெந்திருக்கும். இப்போ இந்த சாதத்தை இதில் சேர்த்துட்டு சாதம் உடையாத அளவுக்கு மென்மையாக இதை கிளறி விடுங்க. தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஏன்னா நமக்கு கிரேவியாக இருக்கணும். அது ரைஸ் சேர்க்கும் போது ரைஸ் அந்த கிரேவியை உறிஞ்சி எடுக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா
அந்த கிரேவி வந்து மசாலாக்குள்ளே ஈர்க்காது. பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் ஒரு ஈரத்தன்மையும் இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிறு தீயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம தம் போட போகிறோம். 5 நிமிஷத்துக்கு மேலே அதை தீயில விடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இப்போது இதை நான் திறந்து பார்க்குறேன். நல்ல சுவையான இறால் பிரியாணி ரெடி. இறால் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆச்சுன்னா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால தான் ரைஸ் தனியாக கிரேவி தனியாக சமைச்சு அதை தம் போட்டு இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபியை நான் ட்ரை பண்ணோன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.